ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் நாம் கலெக்டர் ஆஃபீஸ் வேலை பார்க்க போகிறோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேர்த்துக்கு தெரியாதுங்க. உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வயது பொறுத்தவரைக்கும் 42 வயது உள்ளக்கிறீங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணி இந்த ஜாப் வாங்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 100% வேலை உறுதிங்க. அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது, எப்படி இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியாக பயன்படுத்துறது, ஏ டு இஜெட் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குங்க. ஸோ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, குழந்தைகள் நல சிறப்பு சேவை துறையில் தான் உங்களுக்கு வந்திருக்குதுங்க. எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு உதவியாளர் வேலைங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட இளஞ்சிறார் நீதி குழுமத்தின் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றுனர். அதாவது ஒரு தகவல் சொன்னாங்களா, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றுறது, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியறதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ பதவியின் பெயர் பொறுத்த வரைக்கும் உதவியாளருடன் இணைந்த தகவல் பதிவேற்றுனர் ஒரு வேகன்சிங்க. அடுத்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தா போதுங்க. நல்லா நோட் பண்ணிங்க, 12ஆம் வகுப்பு. அதே அப்படி இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆவதே படிக்கலாம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட வாரியத்தில் கணினி படிப்பு முடிச்சிருக்க வேண்டும். 12th அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாதுங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லெவலில் நீங்கள் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிறதுல உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். வயது 1/6/2026 படி 42 வயதுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்கான தேதி பொறுத்த வரைக்கும் 8/6/2026 22/6/2026ங்க மாலை 5:30க்குள்ள அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கணுங்க. விண்ணப்பத்தார் உங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய கல்வி சான்றிதழ் இதை எல்லாமே வச்சு உங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறை எண் 100, செகண்ட் ஃப்ளோரு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பரு, மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதை நான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்து எழுதுங்க. அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே எழுதிக்கிங்க. ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டிங்களா உங்களுடைய நேம் எழுதுங்க. உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க. 26/8/2025ங்க. இந்த தேதிப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வயது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1/6ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய அதே தேதியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகலாம், அதை அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செஞ்சுருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் 1/6/2026 படி 42 வயது உள்ளக்கிறீங்க அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்கு, தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்னு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடல, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அது எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக லைன் பை லைனாக எழுதி பின்கோடு எழுதிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை எழுதுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, இருந்தால் எழுதுங்க, எல்லாம் விட்டுருங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க 1 இயர் கேட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை இயர் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஏதாவது இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விதவையா, கணவரால் கைவிடப்பட்டவரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது என்னங்கிறது மென்ஷன் பண்ணி கீழே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. அப்ளிகேஷன் ஃபார்மும் அவ்வளோதான், நோட்டிஃபிகேஷனும் அவ்வளோதான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபார்மும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.